இந்தியன் பீனல் கோட், இந்திய தண்டனைவியல் சட்டம் எப்படி மாறி இருக்கு, பாரதிய நியாய சம்ஹிதான்னு மாறி இருக்கு, சிஆர்பிசி எப்படி மாறி இருக்கு, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதான்னு மாறி இருக்கு, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் எப்படி மாறி இருக்கு, பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படின்னு மாறி இருக்கு. இப்படி மாறினதுனால என்ன விளைவு? பேர் மாத்திரம் மாறல. இதற்கு முன்னால இது கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கும், தெரிஞ்சுக்கிற காசம். இதற்கு முன்னால இந்திய தண்டனைவியல் சட்டம் ஐபிசில 511 ஷரத்து, இப்ப 356 தான் குறைச்சிருக்காங்க. இப்ப முன்னால பணம் வாங்கிட்டு ஏமாத்திட்டா அதுக்கு என்ன செக்ஷன் போடுவார்? மேட்டையா போர்ஜரி பண்ணா என்ன செக்ஷன் போடுவாரு? 420 போடுவாரு. இப்ப ஏட்டையா ஒரே குழப்பம், மொத்த சட்டமே 356 தான் இருக்கு, இதுக்கு 420 போடுறது. புதுசா வந்ததுல முன்னால 511 இருந்தது, அதுக்குள்ள 420 வந்துடும். 356 தான் இருக்கு. இப்ப 420 போட்டீங்கன்னா அது வேற வேற குற்றத்துக்கான சட்டமா இருக்கும். அதனால இது நீதிபதிகள் மக்கள் நடுவில் ஒரு தாக்கம், இந்த சட்டம் காவல்துறையில் ஒரு பெரிய தாக்கம், வழக்கறிஞர்களுக்கு ஒரு தாக்கம். வழக்கறிஞர்கள் வந்திருப்பீங்க, முதல்ல இந்த சட்டம் இந்த எண் அந்த செக்ஷன் நம்பர்லாம் தெரிஞ்சு பழக்கமா இருக்கு. 2-3 மாசம் ஆயிடும். ஏன்னா பழசுதான் ஞாபகத்துக்கு வரும். உங்களுக்கு மட்டும் இல்ல, ஜட்ஜுக்குமே பழசுதான் ஞாபகத்துக்கு வரும். அதனால அது மாறி இருக்கு. 356 சட்டங்களாக மாறும். சிஆர்பில முதல்ல 533 இருந்தது, இப்ப 484 குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல 170 ஷரத்துகள் வந்திருக்கு. இப்படி சட்டங்கள் மறுவடிவமைக்கப்பட்டிருக்கிற, புதிதாக சில சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. பழைய சட்டங்கள் ரிப்பீல் ஆயிருக்கு. ரிப்பீல்னா வழக்கொழிஞ்சு போயிருக்காங்க, எடுத்தாச்சு, நிறைய சட்டங்கள் எடுத்தாச்சு. இப்படி இந்த 3மே நல்ல ஃபைன் டியூனிங். எப்படி ஒரு பழைய வீடு இருக்குன்னு வச்சுக்க, கிராமத்துல அந்த வீட்டை மாடிஃபை பண்ணி கட்டுறாங்க, முன்னால இருந்த தாவாரத்தை எடுத்து அதுக்கு பதிலா பெருசா ஒரு வராண்டா போடு, பின்னால கிச்சன் சின்னதா இருக்கு, அதை தட்டி எடுத்துட்டு பழைய காலத்துல விறகு எடுப்பு வச்சா புகை போகிற குழாயெல்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்துட்டு சிம்னி போடு, அப்புறம் புதுசா கேஸ் ஸ்டவ் கொண்டு போய் அப்படி வீட்டை மாத்தி கீத்தி வெளியே வந்து பாக்குறதுக்கு பழச மாதிரி தெரியல. ஆனா உள்ளுக்குள்ள புது ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். பழைய வீட்டுல டாய்லெட் இருந்திருக்கு, இப்ப டாய்லெட் போடுறோம். அந்த மாதிரி இந்த 3 சட்டங்களும் கிரிமினல் லாவோ புது பொலிவுடன் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் முக்கியம். இதுல சில விஷயங்கள் நான் சொல்றேன். பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு குற்றம் நடந்தா என்ன அடிச்சாரு, இது எந்த ஏரியா போட்டாரா? போட்டார். கோட்டாரில் ஒருத்தர் என்னை அடிச்சுட்டாருன்னா நான் எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்? கோட்டார் ஸ்டேஷன். கோட்டாரில் என்னை அடிச்சிட்டாருன்னு நான் போய் அந்த வள்ளியூர் பக்கத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்ல முடியாது. பிளேஸ் ஆஃப் அக்கறை எங்க நடந்ததுன்னு சொல்லணும். அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல போய் சொல்லுங்கன்னு சொல்லி வலியுறுத்துவாங்க. பல இடங்கள்ல ஒரு கொலை பார்ல நடந்துடும். அந்த பார் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனா அந்த போலீஸ் ஸ்டேஷனா ஒரே பிரச்சனை இருக்கு. இந்த இசை இது எனக்கு இல்லைப்பாரு, அந்த இசை எனக்கு இல்லைப்பாரு. ஏன்னா அது பாடம். இப்ப அப்படிலாம் இல்லை. 0 FIR அப்படின்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காரு அமித்ஷா. ஒரு குற்றத்தை எந்த காவல் நிலையத்திலும் நீங்கள் பதிவு செய்யலாம். அதுக்கப்புறம் அது எந்த காவல் நிலையம் தொடர்புடையது என்பதை அந்த காவல் நிலையம் ப்ராசஸ் பண்ணணும். மக்களை கஷ்டப்படணும். 0 FIR அவங்களே ப்ராசஸ் பண்ணுவாங்க. என்னை கோட்டாரில் ஒருத்தர் அடிச்சிட்டாரு, இன்னார் அடிச்சிட்டாருன்னு நீங்க போய் கோயில்பேட்டில் கூட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக வருகிறது. அது மாதிரி முன்னால ஜட்ஜ்மெண்ட் 2 பக்கம் வாதாடி முடிச்சுவாங்க, கிரைம்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீதிபதி வந்து ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் சொன்னா எத்தனை நாள்ல வந்து படிப்பாரு தெரியாது. அவரு மறந்துட்டாருன்னா மறந்துடல, 6 மாசம் 1 வருஷம் கூட ஆகும். அது பல சமயங்களில் குற்றவாளிகளுக்கு ரொம்ப கூடுதலாக இருக்கு. இந்த சட்டத்தில் அமித்ஷா சொல்றாரு, எல்லா வழக்கு ட்ரையல் முடிஞ்சதுக்கு அப்புறம் 30 நாட்களுக்குள் தீர்ப்பளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. நம்மளால வச்சுக்க முடியாது. நீங்க அளித்த தீர்ப்பு அடுத்த 15 நாள்ல அது ஆன்லைன்ல ஏறி ஜட்ஜ்மெண்ட் காப்பி ஆன்லைன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாரோட டவுன்லோட் பண்ணி பார்த்து சொல்லலாம். அதனால ரொம்ப நாளைக்கு வைக்க முடியாது. ஒரு கேஸ 2 ஹியரிங்க்கு மேல 3வது ஹியரிங் 4வது ஹியரிங் 5வது ஹியரிங் போட முடியாது.
அதிகபட்சம் 2 கேள்வி தான். அதுக்கப்புறம் கேஸை முடிச்சிடணும், ஜட்ஜ்மெண்ட் வந்துடணும். ஏன்னா கிரிமினல் ப்ரொசீஜர்ல ரொம்ப டிலே பண்ண டிலேடு ஜஸ்டிஸ் இஸ் டெனிடு ஜஸ்டிஸ். தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி. அதனால நீதிக்கான நீதி வந்து தாமதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி சின்ன சின்ன குற்றங்கள், ஒருத்தர் சும்மா ஒரு கைப்பையை எடுத்துட்டு போயிட்டான், ஒரு 100 ரூபாய் திருடிட்டான், பக்கத்து வீட்டில் கோழி திருடிட்டான், ஆடு திருடிட்டான், அந்த மாதிரி பெட்டி ஆஃபென்சஸ், இதுக்கெல்லாம் தூக்கி ஜெயிலில் போடாங்க. அது போல அவங்களுக்கெல்லாம் கம்யூனிட்டி சேவை செய்ய சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லி இந்த ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு இருக்கு. ஒருவேளை நாகர்கோயிலில் யாராவது ஒரு தண்ணியை போட்டு செலவு பண்ணி ஒன்று பண்ணாங்கன்னா நாகர்கோயில் மேஜிஸ்ட்ரேட் நாளைக்கு சொல்ல 1 வாரத்துக்கு கோட்டாறு ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டை கூட நீ கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணுன்னு சொல்லிடுவார். அவ்வளோதான் அப்படி கொடுக்கலாம் அந்த ஜட்ஜ்மெண்ட். பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கு மிக பயங்கரமான ஜட்ஜ்மெண்ட். குறிப்பா மைனர் பெண்மணி, 18 வயதுக்கு கீழே உள்ள பெண், அவள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு அது நிரூபணமும் ஆனால் மரண தண்டனை விதிக்கப்படும் ஜட்ஜ்மெண்ட். சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுப்பவங்க மரண தண்டனை நிரூபிக்கப்பட்டார். அது மாதிரி கூட்டு பாலியல் வன்முறை, கேங் ரேப்னு சொல்றாங்க, அதுக்குமே கேபிட்டல் பனிஷ்மெண்ட், மரண தண்டனை இருக்கு. அதனால பெண்களுக்கான பாதுகாப்புக்கு இதுல மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அது மாதிரி ஒருத்தர் கைது செய்யப்பட்டா 15 நாளுக்குள்ள அந்த கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணலாம். இப்போ செந்தில் பாலாஜி கேஸோட அப்படி வந்துச்சு, 15 நாளை தாண்டி கஸ்டடியில் எடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போ அது பெரிய எக்ஸ்டெண்ட் செய்யப்பட்டு 60 நாட்கள் வரைக்கும் அவருக்கு கஸ்டடி என்கொயரி பண்ண முடியும் அப்படின்னு இதுல சொல்லப்பட்டிருக்கு. இதுல ஆர்கனைஸ்டு கிரைம், டெரரிசம், இதுக்கெல்லாம் ரொம்ப கடுமையான தண்டனை. பாருங்க, நம்ம நாட்டில் டெரரிஸ்ட் அட்டாக், பயங்கரவாத தாக்குதல் வந்து ரொம்ப வருஷம் நடந்தது. ஆனா இந்தியாவில் எந்த சட்டத்திலையுமே டெரரிசம் என்னன்ற டெஃபினிஷனே கிடையாது. இது எங்ககிட்ட சொன்னவர் அஜித் தோவல், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், ஒரு கருத்தரங்கத்தில் சொன்னாரு. வாஜ்பாய் அவர்கள் வரும் வரை 98 வரை டெரரிசம்னா என்னன்ற டெஃபினிஷன் இல்லை. அப்போ தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்டவங்களுக்கு எல்லாம் எப்படி தண்டனை கொடுப்பாங்கன்னா, அந்த வயலன்ஸ், வன்முறைன்னு வச்சுக்கிட்டு அந்த வன்முறைக்கு என்ன தண்டனையோ அதுதான். டெரரிசத்தை தனியா பார்த்துட்டு டெரரிசம் என்பதற்கான டெபினிஷனை உருவாக்கி அதற்கு தண்டனை கொடுக்கணும்னு கொண்டு வந்ததே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது பிறகுதான் நடக்க ஆரம்பித்தது. அதனால டெரரிசம், ஆர்கனைஸ்டு கிரைம்ஸ், கூட்டாக குழுவாக சேர்ந்து சரி செய்து ஒரு பெரிய குற்றச்செயல் நடத்துவது ஆர்கனைஸ்டு கிரைம். இதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய அளவுல இன்னைக்கு செக்ஷன்ல மாற்றம் இருக்கு. அது மாதிரி குற்றம் சாட்டப்பட்டவர் வழக்கு, இப்போ ஒரு இடத்துல ரைடு போறாங்க, சர்ச் பண்றாங்க. இப்ப காவல்துறை போய் சர்ச் பண்ணலாம். இப்ப என்ன சொல்றாங்க, அந்த மாதிரியான சர்ச் தேடல் பண்ணும்போது நீங்க அதை கொடுத்த வீடியோ எடுக்கணும்னு சொல்றாங்க. வீடியோ எடுப்பது கட்டாயமாக்கப்பட்டது. அது மாதிரி பல சமயங்கள்ல குற்றம் சாட்டப்பட்டவரை பிசிக்கலா கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாம அவங்கள வீடியோ கான்பரன்ஸ்ல விசாரிக்கலாம்ன்றது சட்டமாயிடும். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுக்காக நிறைய காவல்துறைக்கு சிறையில் இருந்து விசாரணை கூட்டிட்டு போறது, திரும்ப கூட்டிட்டு வர அந்த சிரமம், அந்த பேரெல்லாம் ரொம்ப குறையும். தேவை இருந்தால் மட்டும் அதை செய்வாங்க. இல்லைன்னா வீடியோவிலேயே நீதிபதி விசாரிப்பாரு, வீடியோவிலேயே அவருக்கான ரெமடிஸ் அவர் சொல்லுவாருன்னு சொல்லியிருக்கு. அது மாதிரி ஒரு ஒரு குற்றம் நடக்கிறதுல இருந்து அதுக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்யறதுல இருந்து அதுக்கான வழக்கு விசாரணை நடந்து அதற்கு தீர்ப்பு வரும் வரை எல்லாமே டிஜிட்டல்ல, ஆன்லைன்ல, எல்லாமே கம்ப்யூட்டர் மயமாக்கப்படும். அதனால என்ன நடக்குது, எல்லாவற்றையும் பொதுமக்கள் தெரிந்து கொள்வதற்கு வசதியா இருக்கும். எல்லாமே ஆன்லைன்ல இருக்கணும், டிஜிட்டலா இருக்கணும் என்பதும் இதுல சட்டமாக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நமக்கு பொதுமக்களுக்கு இந்த அளவு நம்ம தெரிந்து கொண்டால் போதும் என்பதை சொல்லுவேன்.